அப்பா பையன் 2 பேர் இருக்காங்க. அந்த பையன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனும் தகாத நண்பர்களோடு சேர்ந்து பல தீய பழக்கங்கள்ல ஈடுபட்ட பையனுமா இருக்கிறாரு. அநேக முறை அந்த பையனுக்கு அந்த தகப்பன் அட்வைஸ் பண்ணியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், எனக்கு அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன் தகப்பனை உதாசீனப்படுத்திட்டு அதே லைஃப்ல அவன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அநேக வருடங்கள் இப்படியே போது. ஒரு நாள் அந்த பையன் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாகி தன்னுடைய வேலைகளை தன்னால செய்ய முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு போயிட்டான். அவங்க அப்பா தான் அவனுக்கு எல்லா காரியத்தையும் செய்து பல லட்சங்களை செலவு பண்ணி அவனை வியாதியிலிருந்து குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்பதான் அவங்க அப்பாவினுடைய அன்பை அவன் அறிந்து கொள்றான். மற்றவர்களுடைய அன்பெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது, நம்ம அப்பா தான் நம்மை உண்மையா நேசிக்கிறாரு என்பதை புரிந்து கொண்ட அந்த பையன் தன் அப்பாவை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சான். பாருங்க, நம்மளுடைய பரம தகப்பனோ அதே போலதாங்க